Hello students, welcome to IAS by Heart. Welcome to the comprehensive editorial analysis. இன்னைக்கு அனாலிசிஸில் எடிட்டோரியலில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மேஜர் ஏரியாஸ் and what are the articles and what are the takeaways from major takeaways from these articles அதை பற்றி பார்க்கலாம். So let's get into today's video. Let's look at the first article for today. Global antitrust and the challenge of big tech. இந்த ஆர்டிக்கலில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா பிக் டெக் கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், ஃபேஸ்புக், அதை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க. த மேஜர் டேக்அவேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு டெலிகாம் ஆப்ரேட்டர் இருக்காங்கன்னா, வோடஃபோன் இல்லை ஏர்டெல் இருக்காங்கன்னா, தே ஹாவ் ரைவல்ஸ். இப்போ வோடஃபோன் உங்களுக்கு பிடிக்கலையா, யூ ஹாவ் அ ஆப்ஷன் டு சேஞ்ச் டு ஏர்டெல் இல்லைன்னா எனி அதர் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ். ஆனால் பிக் டெக் ஃபார்ம்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ கூகுளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு சர்ச் என்ஜின் ரொம்ப ரொபஸ்ட்டாக, வி டோன்ட் ஹாவ் எனி திங் எல்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனிஸ்க்கு வேறு ரைவல்ஸோ இல்லை வேறு ரீப்ளேஸ்மெண்ட்ஸோ இல்லாததுனால தே எக்ஸைஸ் அ டீப் மொனோபலி இன் திஸ் ரீஜன் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் கூகுளில் சர்ச் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு பே பண்ணுறீங்களா? கிடையாது. ப்ரீமியம்க்கு பே பண்ணுறீங்க, தட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. த திங் இஸ் கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பே பண்ணுறதில்ல. அப்புறம் கூகுளில் வேறு ஏதாவது நீங்கள் ஜிமெயில் யூஸ் பண்ணுறதுக்கு பே பண்ணுறதில்ல. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஹவு டிட் திஸ் கம்பெனி சர்வைவிங் டு பி த வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் டெக் கம்பெனி? அப்படி அவங்க அப்புறம் எப்படி தான் சர்வைவ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா, அப்போ தான் வி ஃபைண்ட் அ லூப் ஹோல் தட் தே ஆர் ஈதர் யூஸிங் த டேட்டா டு டார்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா ரொம்ப நான் பர்சனல் இன்ஃபர்மேஷன், சும்மா ஏஜ், லொக்கேஷன், வாட் ஆர் தேர் ப்ரையாரிட்டிஸ், ரொம்ப டீப்பாக போகாமல் ரொம்ப நான் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷனை வேறு ஃபர்ம்ஸ்க்கு செல் பண்ணுறதுனால அந்த மாதிரியெல்லாம் தே ஆர் சர்வைவிங். இதுக்கு என்ன சொல்யூஷன் அதை டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ லெட்ஸ் see. The information good that is being provided by the internet firms of today is largely non-rival. அதாவது அவங்களுக்கு ஆப்போசிட்டாக எந்த ஒரு ஃபர்ம்ஸுமே இப்போ கூகுள் அளவுக்கு வாட்ஸ்ஆப்பை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு ப்ரைவசி ப்ராப்ளம் வந்ததுனால சிக்னல், டெலகிராம் அதெல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்ஆப்புக்கு ஈக்குவலான ரைவல் யாருமே இல்லை. ஃபேஸ்புக்கு வேறு ரைவல் ட்விட்டர் ஒன்று தான், அதுவும் வேறு டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். அப்படி இருக்கும்போது தீஸ் மேஜர் ரைவல்ஸ் தே எக்ஸைஸ் மொனோபலி, thereby reducing the choices and thereby exercising too much control over the people and their data. So the telecom services nu pathina jurisdictional boundaries of regulators. For example, if Vodafone is operating in India, it has to bound by the tax rules and the madri ella. Ana Google, it is bound only by the rules from which the country, from which the company is operating. For example, if it is operating from US, it is bound only by the rules of that country. So ivangalukku jurisdictional problemum illa appdin solranga. Internet firms provide search, navigation, social connectivity with no charge. Internet firms today provide search, navigation and social connectivity with no charge for the consumers and consequently making these services non-excludable. அதாவது இதெல்லாம் these services are provided free. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட காசு கேட்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு ஹோட்டல் இல்லை ஒரு ட்ரெஸ் ஏதாவது சர்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டார்கெட்டட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். நீங்கள் வேறு ஏதாவது ஆப் யூஸ் பண்ணணும், நீங்கள் கூகுள் பண்ணது ரிலேட்டடாக உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். ஸோ தே ஆர் மேக்கிங் மனி இன் தட் வே. Commercialization of the internet has created this new avatar of non-excludability that includes subtle trade-offs of personal information for availing services of internet firms. நீங்கள் எங்களோட சர்வீஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்களா, அதுக்கு உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இஃப் யூ ஆர் டூ மச் இன்டூ நான்வெஜ் ஃபுட்டுன்னா நீங்கள் உங்கள் சஜஷன்லலாம் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் வரும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று கூகுள் பண்ணியிருக்கீங்க, ஒரு டிஷர்ட் கூகுள் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒன்று அமேசான்லேருந்தோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேருந்தோ அந்த மாதிரி நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை நம்ம ஃப்ரீயாக அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு there is a small trade-off. The information goods as described above are being provided by private firms. யூஸ்வலாக இந்த மாதிரி இவ்வளோ மக்கள் பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை கவர்மெண்ட் தான் ப்ரொவைட் பண்ணும், ஓகேயா? ஆனால் இப்போது திஸ் so much something that is used by the whole large public அப்படி இருக்கும்போது that is provided by private firms. While governments can cover the expense of providing, for example, police protection, parks, street lights through taxpayers' money, private firms need to have monetization models to cover the cost of providing their services. அவங்க அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கறதுனால தான் இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பர்சனல் இன்ஃபர்மேஷன் நடக்குதுங்கிறது இந்த ஆத்தரோட ஸ்டாண்ட். Hence, the internet firms have resorted to personalized advertisements
third party sharing of the personal information, etc. The strong network effects present in these internet platform warrant increasing the subscriber base and garnering much market share as possible. அதாவது இப்போ நீங்களுமே உங்களுக்கு டார்கெட்டட் ஆட்ஸ் வருதுன்னா it will be everything will be personalized. இப்போ வந்து அந்த we will not be collecting very personal data. very personalனா caste, race, sexual orientation அந்த மாதிரி ரொம்ப personal data போகாமல் we will be collecting this dataனா இது யாரு ரெகுலேட் பண்ணுவா? who is the regulator for all this? who is the watchdog? அப்படி யாருமே இல்லை. that's the issue. These firms may resort to anti-competitive behavior, including acquiring rivals. For example, Myntra was acquired by Flipkart. அப்புறம் வந்து Jabong was acquired by Flipkart. இந்த மாதிரிலாம் போகும்போது என்ன நடக்கும்னா ரைவல்ஸே இல்லைங்கும் போது காம்படிஷன் ரொம்ப குறைஞ்சிடும். காம்படிஷன் குறைஞ்சதுனால நீ என்கிட்ட தான் வாங்கி ஆகணுங்கிற மாதிரி ஒரு வேறு வழியே இல்லாமல் போயிடும் மக்களுக்கு. அப்போ என்ன ஆகும்? இந்த ப்ராடக்ட் குவாலிட்டி குறையும், கன்சியூமர் குவாலிட்டி குறையும், கஸ்டமர் சர்வீஸ் குவாலிட்டி குறையும், இது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். therefore ஒரு ஹெல்தி எக்கனாமியில் a decent level of competition should be there. monopoly is not encouraged. Erecting entry barriers by refusing to interconnect and interoperate with competing firms and leveraging their capital base, thereby engaging in predatory pricing and driving out competitors. அவங்களோட சோல் என்ன சொல்கிறது, இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம வந்துட்டோம், இதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணியே ஆகணும், இதில் வேறு யாரையுமே வளர விடக்கூடாது, அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு they'll come. These internet firms have now become an indispensable part of our lives. For example, நினச்சி பாருங்கள், கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணாமல், இல்லைனா கூகுள் யூஸ் பண்ணாமல் ஸ்விக்கி இந்த மாதிரி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணாமல் அந்த மாதிரிலாம் இருக்கவே முடியாது நம்மளால். ஸோ இட் ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். Recently, Google CEO Mr. Sundar Pichai announced that the search is being expanded to provide accurate and timely information on vaccine distribution to enable quick recovery. For example, இப்போ வந்து they'll be asking a set of questions. நம்ம வந்து என்ன சொல்கிறது, did we go to a hospital, இதெல்லாம் நம்ம லொக்கேஷன் வச்சே they can read these data. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா உங்கள் ஏரியா பக்கத்தில் வேக்சினேஷன் ட்ரைவ் போகுதா, அப்போ you will get an alert. You think, okay, இது வந்து எனக்கு ஒரு ஃபெசிலிட்டி, ஐ கேன் அவைல் திஸ் ஃபெசிலிட்டி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் த திங் இஸ் யுவர் ப்ரைவசி இஸ் பீயிங் பிரீச்ட். வை ஷுட் தே டெல் யூ வாட் யூ ஹாவ் டு டூ அந்த மாதிரி. Hence, the question before policymakers is how to regulate these internet firms from abusing their monopoly while at the same time encouraging the positive externalities and consumer surplus they create. It is a tough nut to crack, often very difficult to prove that the firms engage in abuse of their monopoly. அதாவது இவங்க இப்போ யாராவது ஒரு 2-3 பேர் இருந்தாங்கன்னா இப்போது அந்த கம்பெனி இந்த மாதிரி டேட்டா கலெக்ட் பண்ணுறது இல்லையே, நீங்கள் ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்கலாம். இருக்கதே ஒரே ஆள், ஒரே ஃபேஸ்புக் ஃபவுண்டர், ஒரே வாட்ஸ்அப், ஒரே கூகுள். இப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா ஈவன் when they explain we will not be able to prove yes you are collecting the data, you are breaching people's privacy. அதை நம்மளால் ப்ரூவே பண்ண முடியாது. The traditional view is to subsidize the good that creates positive externalities. யூஸ்வலாக இப்போ ஏதாவது ஒரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் சோலார் பம்ப்ஸாக இருக்கட்டும், இல்லை ரைஸ், இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது செய்கிறது, இல்லைனா மக்கள் ரொம்ப யூஸ் பண்ணுறது அத்தியாவசியமான விஷயம் அப்படிங்கும்போது யூஸ்வலாக the government will provide subsidies. இப்போ இன்டர்நெட் has become like that only. அப்படி இருக்கும்போது should the governments mandate sharing the non-personal data owned by these firms for societal and economic well-being? For example, அவங்க these firms they can even tell the governments, நாங்களே சொல்கிறோம் எத்தனை பேர் வந்து tax payers, எவ்வளோ பேர் எவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணுறா, அதை வச்சு if they are hiding any black money அதை நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி should the government get into nexus with these people, this இந்த டெக் ஃபர்ம்ஸோட should they get into nexus? அப்படியும் ஒரு ஆங்கிள் இருக்குது. இன்னொரு ஆங்கிள், இந்த கூகுள் அண்ட் ஃபேஸ்புக் must negotiate a fair payment with news organization for using their content in Facebook. முக்கியமாக what are they doing? இப்போ நீங்கள் கூகுள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வர சர்ச் ரிசல்ட்ஸ் எல்லாமே யாரோ ஒருத்தவங்க ஒரு வெப்சைட்டில் கிரியேட் பண்ண ஒரு கண்டென்ட், அந்த கண்டென்ட்டை நமக்கு காட்டுற ஒரு சர்ச் என்ஜின், அவ்வளோதான் கூகுள். அப்படி இருக்கும்போது இஃப் தே மானிட்டைஸ் ஃப்ரம் தட் வெப்சைட், இப்போ வந்து ஏதாவது ஒரு நியூஸ் ஆர்கனைசேஷன், இப்போ நீங்கள் ஹிந்துவை வந்து கூகுள் சர்ச் வழியாக போய் பார்க்குறீங்கன்னா லெட் தட் நியூஸ் ஆர்கனைசேஷன் பே டு த சர்ச் என்ஜின், ஹிந்து வந்து கூகுளுக்கு பே பண்ணட்டும். அப்படி இருக்கும்போது they will also get money. நமக்கு இந்த வழியாக வர காசு போதும்னு they will stop selling the personal data அப்படிங்கிறது தான் view. Controlled expansion of products and services without hurting the interest of the consumer shall be the mantra used by these firms to minimize litigation, lawsuit and eventually wastage of taxpayers' money.
ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, while the government and regulators deal with these dilemmas, should not the internet firms adhere to core ethical principle in conducting their businesses? ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது. The government should think what we should do. Should we use these firms? இவங்க எப்படியும் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறாங்க. even if we tell them not to, ஏதாவது ஒரு வழியில் they will be collecting data. அந்த டேட்டாவை அட்லீஸ்ட் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாமா, அந்த மாதிரி the government can go. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிக்டாக no collection of personal data is allowed within the territory of this country, அந்த மாதிரி நம்ம பண்ணலாமா. அண்ட் த தேர்ட் ஒன், த கம்பெனிஸ் எப்படி திருடனா திருந்தில்லைன்னா திருட்ட ஒழிக்க முடியும், அந்த மாதிரி த கம்பெனி ஷுட் ஸ்டிக் டு இட்ஸ் ஓன் எத்திக்கல் பிரின்சிபல்ஸ். அவங்களே திஸ் இஸ் breach of privacy, we should not be doing that, no, it should have its own ethical principles. The firms that aim at super monopoly profits are greedy to become powerhouse of the world, often end up in the ditch. ஸோ இது நம்ம ஒரு மெயின்ஸ் ஆன்சரில் கன்க்ளூஷன் இல்லை எஸ்ஏயில் கூட கன்க்ளூஷனாக யூஸ் பண்ணலாம். திஸ் ஆர்டிக்கல், திஸ் இஸ் அபவுட் த வேக்சின் ஹெசிடென்சி, வாட் ஆல் வி ஷுட் டூ இன் அன் எக்கனாமி ஸ்ட்ரகிளிங் வித் டிமாண்ட் கான்ட்ராக்ஷன் ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அ கிரேடட் ஓப்பனிங் இஸ் த ப்ரூடென்ட் கோர்ஸ். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்கனாமியை ஓப்பன் பண்ணும். இப்போ தான் எக்கனாமி ரிவைவ் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம திடீர்னு வி ஷுட் நாட் ஈதர் டூ ரொம்ப க்ளோஸ் பண்ணிடவும் கூட, க்ளோஸ்ட் எக்கனாமியாக ஆயிடக்கூடாது. வி ஷுட் நாட் ஓப்பன் இட் ஃபார் வெரி வாஸ்ட் players, because நம்ம நேத்தே பார்த்தோம் inequality is very much higher. ஸோ நம்ம ரொம்ப ஹை பவர் இருக்க பிளேயர்ஸை மட்டும் இந்த மாதிரி ஒரு வீக் எக்கனாமியில் ப்ளே பண்ண விட்டோம்னா it will surely affect the people in unequal ways. So what we should do? For example, poor communication and lack of transparency on vaccine efficacy data have produced hesitancy, resulting in low uptake in some states. The virus variants have turned the spotlight on second generation vaccine that are expected to protect them but will take time to arrive. இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, ஆல்ரெடி வேக்சின் ஹெசிடென்சி இருக்குது. வேக்சின் ஹெசிடென்சியே வந்தது ஒன் ஆஃப் த வேக்சின், அதோட phase 3 ட்ரையல்ஸே இன்னும் முடியல. ஸோ இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால பீப்புள் ஆர் பீங் ஹெசிடென்ட் டு டேக் த வேக்சின். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்டாக ஓகே இந்த வேக்சின் ஒர்க் ஆகுதுன்றப்போ நியூ வேரியண்ட் ஆஃப் த வைரஸ் கேம். அந்த மாதிரி செகண்ட் ஜென்ரேஷன் வைரஸை இப்போ டேக்கிள் பண்ணுறதுக்கு மறுபடியும் அகேன் தே ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச். அப்படி போயிட்டுருக்கு. வித்தவுட் ரெடி pharmaceutical remedies, citizens and policy makers have to fall back on default toolkit of safe behavior. என்னென்ன default toolkit? wearing mask, maintaining social distance, washing hands regularly, அதெல்லாம். So, to offer higher protection in public places and transport, Germany is to give these free to the people over 60 and vulnerable individuals. அதாவது various countries இந்த மாதிரி என்னன்னா they are providing free like sanitizer, mask, இதெல்லாம் they are providing free to the citizens. இந்த பாயிண்ட் கூட நம்ம மெயின்ஸ்ல எழுதலாம். How the government could have tackled this, because wear maskங்கிறோம். ஒரு N95 mask 200 300லாம் with the time இருக்கு. அப்படி இருக்கும்போது why don't the government do it? The government could have given it to people. At least நம்ம இதை ஃப்ரீயாவது கொடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு அப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் என்னன்னு மக்களுக்கு புரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ப்ரப்போசல் இருக்குது. The next one is about China. China should show global leadership and not go down the path of arrogant superpowers. So, by being one of the country that registered positive growth even during the pandemic, China has a decent place in the world arena. அப்படி இருக்கும்போது it's ambitious, என்னது ஒரு hegemonic expansionism, அந்த மாதிரி அந்த நெகட்டிவ்ஸ்லாம் ஒரு சூப்பர் பவர் ஆகுறேங்கிற ஒரு அட்டெம்ப்ட்ஸில் இட் ஷுட் நாட் கோ டவுன் த ட்ரெயின் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கல். அண்ட் திஸ் ஆர்டிக்கல் இஸ் ஆல்சோ அபவுட் வாட் வாஸ் த ஸ்பீச் கிவன் பை Xi Jinping, த சைனீஸ் பிரீமியர், இன் த ரீசன்ட் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமோட ஆன்லைன் speechல. We can also quote what he said as our own main points. For example, each country is unique with its own history, culture and social system and none is superior to the other. இது நம்ம ஏதாவது ஒரு மெயின்ஸ் ஆன்சரில் கன்க்ளூஷனாக கூட எழுதலாம். பிகாஸ் இந்த மாதிரி இப்போது டோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்தது, அப்புறம் கல்வான் வேலி கிளாஷ், இந்த மாதிரிலாம் ஏன் நடந்துகிட்டே இருக்குது, வாட் ஆர் த கண்ட்ரிஸ் ஃபெயிலிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு ஏதாவது ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா we can say that. Difference in itself is no cause for alarm, because எப்போவுமே எல்லாமே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இருக்கக்கூடாது. டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதே நமக்கு பிரச்சனை கிடையாது. வாட் does ring the alarm is arrogance, prejudice and hatred. It is the attempt to impose hierarchy on human civilization or to force one's own history, culture and social system upon others. Idhan problem. We can use this in essay or mains.
அதுக்காக தான் I have highlighted all this. A misguided approach of antagonism and confrontation, be it in the form of cold war or இருக்கட்டும், hot war, trade war, எதுவாக கூட இருக்கலாம். It will not only hurt two countries. For example, இப்போ US China மட்டும்தான் இந்த trade warல affectedா கிடையவே கிடையாது. Various other countries are affected. அப்போ a country should understand the repercussions of its own actions. To stay committed to international law and international rules instead of seeking one's own supremacy. இதையும் நம்ம ஒரு கன்க்ளூஷன் லைனாக யூஸ் பண்ணலாம். Decisions should not be made by simply showing off strong muscles or waving big fist. Indeed, its importance in its relevance to all the big militarized polar power, and China is one of them. அதாவது எப்போ நம்ம ஒரு டெசிஷன் எடுத்தாலும் அந்த டெசிஷன் கண்டிப்பாக மல்டிபிள் எஃபெக்ட்ஸ் இருக்கும். பிக் கண்ட்ரி லைக் சைனா, இட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் எஃபெக்ட். அது சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். And this article, this talks about Mr. Navalny. This article says only after he was being the alleged poisoning of him, adukaprom he came out to be one of the strongest opposition, or he is one of anti-Putin and the campaign he has become face of the campaign. Apdi irukumbodhu does he have any power, or what will his future be in Russia's politics? Adha solradha இந்த ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலோட கன்க்ளூஷன்ல சொல்லியிருப்பாங்க, though Navalny is an indication of serious churn among Russian elites in Russia, the change is usually begins by someone from the upper power. For example, he even brought to light that Putin owns a very big palace kind of thing. அப்படியெல்லாம் சொல்லும்போது what the author of this article he says is, இவ்வளோ பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன், இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன், if he is saying it, அவருக்கு கண்டிப்பாக இன்சைட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது ஒன்று வந்திருக்கணும். அப்போ it means that people are wanting, இல்லைனா even people who are part of the government machinery, even they want change அப்படிங்கிறது ரொம்ப அப்ரப்டா தெரியுது அப்படிங்கிறது தான் இவரோட கன்க்ளூஷன். அண்ட் கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து புட்டினோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக இல்லை வந்து he has the power to lead the countryன்னு இன்னும் நமக்கு தெரியாது. For time being, he serves as the lightning rod for the people to register their disaffection with the regime policies. அதாவது இப்போதைக்கு புட்டின் அப்போஸ் பண்ணுறவர் இல்லை people who have been discontented with the government, அவங்களோட பாலிசிஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இவங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. And this article, this is one of the important things or important discussion or opinion one has to have. For example, majority of the students உங்களோட hobbies DAFல fill பண்ணும்போது கிரிக்கெட்னு போட்டிருப்பீங்க. One of the very common questions that you have high probability of facing in the interviewனா, ஏன் கிரிக்கெட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஏன் மீதி ஸ்போர்ட்ஸ் நமக்கு தெரியல அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு பேரோட வியூ பாயிண்ட்ஸ். This article revolves around the view points of these two gentlemen. They say ஏன் கிரிக்கெட் மட்டும் ஃபேமஸ் ஆயிருக்கு, மீதி எல்லாம் ஏன் ஃபேமஸ் ஆகல, இல்லை ஃபேமஸ் ஆக ஏன் லேட் ஆகுது அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஸ்வநாத் ஆனந்த், த வேர்ல்ட் ஸ்டார்ட் டு நோ அபவுட் செஸ், இல்லைனா அவர் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு நிறைய ஃபாலோ அப் கிட்ஸ் வந்தாங்க. எப்போன்னா ஒன்ஸ் ஹீ ப்ரூவ்ட் தட் ஹீ ஹாஸ் கெப்பாசிட்டி டு டூ இட். அந்த மாதிரி மீதி ஸ்போர்ட்ஸுக்கும் நமக்கு அட்டென்ஷன் வேணும்னா தோ ஸ்போர்ட்ஸ் ஷுட் கம் அவுட் டு த லைட் அப்படிங்கிறது தான் இவங்களோட கிளைம். ஸோ உங்களுக்கு வந்து முக்கியமாக கிரிக்கெட் உங்களோட ஹாபி அப்படின்னு நீங்கள் DAFல எழுத போகிறீங்கன்னா கைண்ட்லி ரீட் திஸ் ஆர்டிக்கல். அதர்வைஸ் யூ கேன் ஜஸ்ட் ரீட் த ஹைலைட்டட் ஏரியாஸ். And you should have your own opinion. Why cricket is, of course, இப்போ நீங்கள் கிரிக்கெட்டை ஹாபி இல்லைனா இட்ஸ் மை ஃபேவரட் லைக்கிங்னு சொல்கிறீங்கன்னா you have to know about all the technical details. What is this? இப்போ ரீசெண்டாக ஒரு மேட்ச் ரொம்ப பேடாக we lost all wickets for 36 runs என்னவோ, I'm not very sure. அந்த மாதிரி இருக்கும்போது then we registered a great triumph. அப்படி இருக்கும்போது what you learn from cricket, இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இன்டர்வியூவில் வர ஒரு questions. அது இல்லாமல் have an opinion or few points like why kabaddi is not very famous. Kabaddi is the state sport for almost 11 states in India. அப்படி இருக்கும்போது it is a state sport of Tamil Nadu also. அப்படி இருக்கும்போது why it is not getting international attention? அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது? what is the problem in our ஸ்போர்ட்ஸ் ஒரு ப்ரொஃபஷனாகவே இப்போ கொஞ்சம் இயர்ஸாக தான் பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஸ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நான் அத்லெட் ஆக போகிறேன், நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது சரிப்பா நீ வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படி கேட்பாங்க. அது ஒரு ப்ரொஃபஷனாக மக்கள் பார்க்குறதே இல்லை. அப்படி இருந்த இப்போதைக்கு ஓகே யூ ஆர் கோன் பி அன் அத்லெட் அப்படின்றத ஒரு ப்ரொஃபஷனாகவே இப்போ தான் ஏற்றிருக்காங்க.
அப்படி இருக்கும்போது what are the hurdles sports person are facing, like making they feel themselves as inferior to the foreign players. ஏன் அந்த mentality வருது? what are the features that we are lacking, like infrastructure இல்ல, coaches இல்ல, exposure இல்ல, coachesக்கு நல்ல exposure இல்ல, various competitions இருக்குது மக்களுக்கு தெரியல, ஸ்போர்ட்ஸுக்கு எதுக்கு வராங்க அப்படின்னா to get a job. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால I have to get a government job, வீட்டில் ரொம்ப கஷ்டம், அந்த மாதிரி தான் வராங்களே தவிர they are not coming here for a passion. நம்ம இந்த ஃபீல்டில் சாதிக்கணும் அந்த மாதிரி வர்ற people ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ வாட் we have to do அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அந்த ஆர்டிக்கல். It's better for if you are an athlete or if you are an active sports person in any field, be it basketball, football, anything. If you even write உங்கள் டேஃப்ல I like watching basketball நீங்கள் எழுதுனா கூட you need to know, because these are very common questions. Why it is not gaining more attention equal to cricket? அந்த மாதிரி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிமெம்பரிங் த ஹோலோகாஸ்ட் இது என்னென்னா மாஸ் கில்லிங் ஆஃப் ஜூஸ் தட் ஹேப்பன் டியூரிங் ஹிட்லர்ஸ் ரெஜிம். அந்த டைமில் வாட் ஆல் வி லேர்ன்ட், எப்போ இது வந்து எப்படி ஒரு ஹேட் க்ரைமாக மாறுச்சு, ஜஸ்ட் பிகாஸ் ஒன் பர்சன் டின்ட் லைக் தெம், தென் அண்ட் ஹோல் பஞ்ச் ஆஃப் பீப்புள் இல்லைனா ஒரு ரேஸ் ஆஃப் பீப்புள் தே வர் கில்டு வித்தவுட் பீயிங் என்ன சொல்கிற மனிதாபிமானமே இல்லாமல் தே வர் கில்டு. அப்படி இருக்கும்போது வாட் ஆர் த திங்ஸ் தட் வி ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் தட் அண்ட் what are the mistakes that we should not repeat in history? அதை பற்றி சொல்கிறது தான் இது. For example, education must not be viewed as a panacea to cure intolerance. First of all, ஒரு சொல்யூஷன் என்னன்னா, இந்த மாதிரி மறுபடி ஒரு எத்தனிக் கிளென்சிங் நடக்காமல் இருக்கணும், இல்லைனா ஹேட் டுவர்ட்ஸ் ஒன் கம்யூனிட்டி நடக்காமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட் we have to do is to educate people. xenophobia இருக்கக்கூடாது, அதாவது the fear for other people, இல்லைனா the hatred towards other people, foreigners பிடிக்காது அந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்காமல் இருக்கணும்னா the first solution is educating people, educating young children. ஆனால் the second one is education மட்டுமே நம்ம எல்லாத்துக்கும் சொல்யூஷன் ஆகிடாது. The second one is tolerance, developing tolerance. We should make sure that the society is more tolerant towards new people. அவங்களோட பழக்க வழக்கம் என்ன சொல்கிறது, to make sure that the people respect the other one's likes, dislikes, அதை பொறுத்து அது சொல்கிறது தான் இந்த ஆர்டிக்கல். In today's polarized world, empowering people to question and engage in critical reflections about the root cause and repercussions of hate crimes is essential. இப்போ யாராவது ஒருத்தவங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கர்நாடகா தமிழ்நாடு ப்ராப்ளமே எடுத்துக்கோங்களேன், காவேரி டிஸ்பியூட் நடந்துட்டுருக்கு, there is something going on. அப்படி இருக்கும்போது பெங்களூரில் தமிழியன்ஸ் were hit, தமிழ்நாடு நம்பர் பிளேட் இருந்த பஸ்ஸஸ் எல்லாம் அடித்தாங்க, இதெல்லாம் வந்து ஒரு டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹேட் கிரைம். அப்படி இருக்கும்போது வாட் இஸ் த சொசைட்டி ஃபெயிலிங் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு பஸ் டிரைவரோ இல்லை சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு தமிழ் ஸ்டூடெண்ட் ஹூ இஸ் ஸ்டேயிங் இன் பெங்களூர் ஒரு கர்நாடகா, அவனை அடிக்கிறதுனால நத்திங் இஸ் கோன் டு சேஞ்சுங்கிறத முதல்ல மக்கள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். இண்டிவிஜுவல்ஸ் ஆல்வேஸ் ஹாவ் மோர் பவர் தேன் தே ரியலைஸ், ஃபார் பெட்டர் ஆர் ஃபார் வர்ஸ். எப்போவுமே ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவன் ஒரு தனி ஆள்னு நம்ம நினைக்கக்கூடாது, பிகாஸ் தே மேக் அப் த சொசைட்டி. ஸோ வி ஹாவ் மோர் பவர், வி கேன் யூஸ் இட் either to build the society or destroy the society. Consequently, equipping them to make the rational choice of acting as active bystanders rather than perpetrators is the only way to create peaceful and sustainable society. அதாவது அவங்கள நம்ம perpetrators-ஆக ஒரு இண்டிவிஜுவல் ஒரு சொசைட்டியில் ஹேட் க்ரைமை பரப்புறவனாக இருக்கக்கூடாது, rather than he should make sure that if hate crime is இப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறான், நம்ம ரூம் மேலே இருக்கவங்க கூட ஒரு he belongs to தமிழ்நாடு தான் காவேரிக்கு பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கேன், let's go and hit him னு சொன்னால் the other person should say, அவன் என்னடா பண்ணுவான், what is relation to him and the தமிழ்நாடு government, we should not do it. அந்த மாதிரி the citizen should become active. They should understand what's going on in the society rather than perpetrating hate crime. So these are the important articles of today. Kindly have a glance about because a very serious aspirant should not skip the editorial and the open-net pages, because you have to learn என்ன சொல்றது, what's happening around the world னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கா இருக்கட்டும், to form your own opinions, positives, negatives. இது ரெண்டுமே especially Hindu mostly the mains answer formatல தான் இருக்கும். It will have a proper introduction, body of the news இருக்கும், கன்க்ளூஷனில் ஏதாவது ஒரு நம்ம மெயின்ஸில் கன்க்ளூஷனுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது
and do not skip even one day's editorial or open end. நம்ம ஸ்டேட் நியூஸ் எல்லாம் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். எடிட்டோரியல், ஓப்பன் end and வேர்ல்டு, இந்த 3 பேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அ நியூஸ் பேப்பர். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வாஸ் யூஸ்ஃபுல். Kindly tune in for tomorrow's video. Thank you.